வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது தினமும் ஒரு ஆப்பிள் ஏன் சாப்பிட வேண்டும் என்ற தலைப்பில் ஆப்பிளின் குணங்களையும் ஆப்பிளின் நன்மைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்கள், உடலுக்கு நல்லது, மருத்துவரையும் தவிர்க்கலாம் என்ற வாசகம் அடிக்கடி பயன்படுத்துவதுண்டு. இந்த வாசகத்திற்கு அடிகோலிட்ட சம்பவம் இது தெரியுமா? முன்பு ஆப்பிள் உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் இருந்தது. இரண்டாம் இடம் அமெரிக்கா இருந்தது. 1880ஆம் ஆண்டு அமெரிக்கா முழுவதும் சிவப்பு ஆப்பிள் மரங்கள் நிறைய வளர்த்தார்கள். நிறைய புதுவகை ஆப்பிள்களையும் விவசாய ஒட்டுமுறையில் உருவாக்கினார்கள். இதில் பென் டேவிஸ் வகை ஆப்பிள் எல்லா கடினமான வானிலையும் தாக்குப்பிடித்து வளர்ந்தது. இந்த ஆப்பிள் மட்டும் நிறைய உற்பத்தி ஆனது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு 1980இல் அமெரிக்காவில் சிவப்பு நிற ஆப்பிளான ரெட் டெலிசியஸ் வாஷிங்டன் நகரில் அதிகமாக உற்பத்தியானது. அப்போது சிவப்பு ஆப்பிளை சாப்பிடுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார்கள். இதுவே பின்பு சிவப்பு ஆப்பிளை தினமும் சாப்பிடுங்கள் என்று ஒரு தினத்தை கடைபிடிக்கும் அளவிற்கு மாறியது. சரி, இந்த சம்பவம் இருக்கட்டும். ஆப்பிள் பழத்தில் ஏராளமான தாதுக்களும் வைட்டமின்களும் உள்ளன. ஆப்பிள் பற்றி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போமா? வாருங்கள். ஆப்பிள்களில் சுமார் 7500 ரகங்கள் உள்ளன. இந்தியாவில் 75% ஆப்பிள்கள் ஜம்மு காஷ்மீரில் விளைகின்றன. ரெட் டெலிசியஸ், கோல்டன் டெலிசியஸ், மெக்கிண்டோஸ், லால் ஆம்பிரி, சௌபாட்டியா, அனுபம் ஆகியவை இந்தியாவில் விளையும் ஆப்பிள் ரகங்கள். கஜகஸ்தானில் ஆப்பிள் மரங்கள் நிறைந்த காடு அல்மாட்டி நகரில் உள்ளது. அந்த ஊரின் பெயருக்கு ஆப்பிள்களின் தந்தை என்று அர்த்தம். ஆப்பிள் பழத்தை விட தோலில் தான் அதிக சத்துக்கள் உள்ளன. அதனால் ஆப்பிள் சாப்பிடும்போது தோலுடன் சாப்பிடுங்கள். மனிதர்களைப் போல குதிரைகள், குரங்குகள், சிம்பன்சிகள், கரடிகள், முயல்கள் போன்ற விலங்குகளும் ஆப்பிளை விரும்பி சாப்பிடும். சீனாவில் பெரியவர்களை பார்க்க போகும்போது மரியாதை செலுத்த ஆப்பிள் பழத்தை வாங்கிச் செல்வார்கள். ஆப்பிளில் பெக்டின் என்ற கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் அவற்றை சாப்பிட உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலானது கரைந்து உடல் ஸ்லிம் ஆகிவிடும். ஆப்பிளின் மற்றொரு நன்மை என்னவென்றால், ஆப்பிளில் உள்ள கியூர்ஸ்டின் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் மூளை செல்கள் அழியாமல் பாதுகாப்பதோடு நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்கிறது. ஆப்பிளில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்க உதவுகிறது. ஆகவே நீரிழிவு உள்ளவர்கள் இதை சாப்பிடுவது மிகவும் நல்லது. ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்தானது பெருங்குடலில் புற்றுநோய் செல்கள் உருவாகுவதை தடுக்கும். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு மூளையில் நோய் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பும் மிகவும் குறைவு. ஆப்பிளில் பொட்டாசியம் அதிகம் உள்ளதால் இந்த சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். எனவே இதனை உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சாப்பிட்டால் மிகவும் நல்லது. ஆப்பிள் மற்றும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுவதால் இதய நோய் ஏற்படுவதை முற்றிலும் தவிர்க்க முடியும். ஆப்பிளில் கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் இருப்பதால் அவை சருமத்தை இளமையுடன் வைத்துக் கொள்ள உதவுகிறது. மேலும் தினமும் இதை சாப்பிட்டு வந்தால் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செல் அழிவை தடுத்து சருமத்தை மிகவும் அழகாக பொலிவோடு வைத்துக் கொள்ள உதவும். கடைசியாக ஆப்பிளின் அதிசயம், ஆப்பிளை தண்ணீரில் போட்டால் மிதக்கும். இதற்கு காரணம் ஆப்பிளில் 25% காற்று நிரம்பியிருக்கிறது. என்ன நேயர்களே, தினமும் ஏன் ஒரு ஆப்பிளை சாப்பிட வேண்டும்? ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் நமது உடலில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை இந்த வீடியோ முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அருமையான மெடிக்கல் டிப்ஸ் வீடியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.